பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாசத்துல உங்களை பாக்குறதுல ஏசப்பா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஏசப்பாவோட பிறந்த மாசம்ல கிறிஸ்துமஸ். இந்த நல்ல செய்தியின் மாதத்துல நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை சந்தோஷமாய் சமாதானமா இது வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாங்க. தேவனை துதிச்சிங்களா? அது எல்லாவற்றுக்காகவும் நிச்சயமாக நம்ம தேவனை துதிக்கணுங்க. நம்ம நடத்தி வந்தாங்கல்ல, அந்த ஒவ்வொரு பாதைக்காக நம்ம தேவனை துதிக்கணும். சரி, இன்றைக்கு நம்ம இந்த நல்ல செய்தியில என்ன சொல்ல போறீங்க, இந்த கிறிஸ்துமஸ் மந்த்ல எனக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி சரி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் ஏசப்பா பிறந்தாங்க? எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஒருவேளை இந்த சேனலை புதுசா பாக்குறீங்க, இப்பதான் ஸ்க்ரால் பண்ணி இது ஒரு வீடியோ வந்திருக்கு நான் பாக்குறேன், அப்படிப்பட்ட நபரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தாங்க. ஏசப்பா ஏன் இந்த உலகத்துல பிறந்தாங்க அப்படின்னா, ஒரு அழகான வசனம் இருக்கும், இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவுமே வந்தாராங்க. சோ நம்ம அவரை விட்டு அவர் நம்மளை படைச்சாரு, நம்மளோட பாவத்தினால நம்ம சாபத்தினால விட்டு விலகிட்டோம். சோ நம்மள அவரோடு தேவனோடு ஒப்புரவாக்கவே அவர் பிறந்து பலியாகி நம்மள தேடுறதுக்கு. எஸ், பாக்குறீங்கல்ல, உங்க ஒருத்தருக்காக அவர் வந்தாரு. நம்ப முடியுதா? எஸ், நிச்சயமாகவே உங்க ஒருத்தருக்காக ஏசப்பா பிறந்து உங்க பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்களை அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எல்லாவற்றிலும் நீங்களாக்கி உங்களை விடுதலையாய் நடக்க பண்ணுவார். தேவனோட உங்களை ஒப்புரவாக்க பண்ணுவார். சரி, நம்ம ஒரு வசனம் படிக்கலாமா? ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். இந்த வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கும் அப்படின்னா, சரி இப்ப ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க. பிறந்தப்ப அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேர்ல ரொம்ப சர்ச் பண்ணுவோம்ல. அந்த பேருக்கும் நம்ம அர்த்தம் எல்லாம் தேடுவோம், நிறைய லாங்குவேஜ்ல தேடுவோம். ஓகே, இந்த பேர் வச்சா இந்த மாதிரி, இந்த பேர் வச்சா இந்த மாதிரி. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பேரை வச்சா இந்த பேருக்குரியவள் மாதிரியே இந்த குழந்தை இருக்கும், அது பாயோ கேர்ளோ. இந்த பேருக்குரிய மாதிரியே இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அமையும், இந்த பேருக்குரிய மாதிரியே இவங்க இப்ப புகழ்னு ஒருத்தர் பேர் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன நினைச்சு வச்சிருப்பீங்க? எஸ், என் பிள்ளை எல்லாவற்றிலும் புகழா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நினைச்சுதான் வச்சிருப்பீங்க. இங்கேயும் நம்ம ஒருத்தருடைய நாமத்தை பார்க்க போறோம். அந்த நாமத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறாங்க. பார்க்கலாம் அந்த வசனத்தை. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். யாரோட பேர் இது? கர்த்தராகிய தேவன் ஏசப்பாவுடைய பேர். அவருடைய நாமம் என்ன? அதிசயமா, ஆலோசனை கர்த்தரா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சரி, இந்த நாமத்தை கொஞ்சம் நம்ம குட்டி குட்டி இன்சிடென்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் எளிதாய் புரியும்ல. சரி, ஃபர்ஸ்ட் என்ன நம்ம முதல்ல எடுத்துக்கலாம், அதிசயமானவர். எஸ், அதிசயம்னா என்னங்க? இப்படி நடக்க சான்ஸே இல்ல, ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கலாம், இப்படி நடந்திருக்காது அப்படின்னு நம்ம கூட நிறைய நேரத்துல வியந்து பார்த்திருப்போம்ல. அதுதாங்க, அப்படிப்பட்ட அதிசயமான நாமத்தை உடையவர். நீங்க அவர் நாமத்தை, ஏசப்பா உங்க நாமம் அதிசயமானது இல்லப்பா, எனக்கு இந்த அதிசயமான காரியங்களை செய்யுங்களேன்னு நீங்க அந்த நாமத்தை நோக்கி துதித்து கூப்பிடும் பொழுதே உங்களுக்குரிய அற்புதங்கள் அதிசயங்கள் இறங்கி வரும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு ஒரு வசனம் இருக்கு. எப்ப நம்மளுக்கு அந்த அதிசயத்தை காண பண்ணுவாங்க? நம்ம எல்லாம் தோற்று போய் எதுவுமே நடக்கலைங்க, இதுக்கு மேல என்ன பண்ண போகுது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தாதான் உண்டு அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு தான் இந்த செய்தி. இந்த நல்ல செய்தி என்ன அப்படின்னா, தேவனுடைய நாமம் அதிசயமானவர். அதை நம்பி அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது அதிசயமான, ஆச்சரியமான, எண்ணி முடியாத அற்புதமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உங்களுக்கு வேணும் தானே அந்த அதிசயம்? அப்ப நோக்கி கூப்பிடுங்க. அதிசயமானவர்னு சொன்னீங்களேப்பா, எனக்கு அந்த உங்க நாமத்தை சொல்லி கொடுத்தீங்களேப்பா, என் வாழ்க்கையில அந்த அற்புதத்தை செய்யுங்க, அந்த அதிசயத்தை செய்யுங்க ஏசப்பா அப்படி நீங்க கேட்கும் பொழுதே உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே உங்க வாழ்க்கையில அந்த அதிசயங்கள் இறங்கி கொண்டிருக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள் இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்க நன்றியோடு தேவனை துதிக்கக்கூடிய நேரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. 11 மாதமாய் பார்க்காத அதிசயங்கள் இறங்கி வருகிறது. விசுவாசிக்கிறீங்கல்ல? விசுவாசிக்கிறோம் அப்படின்னா
ஆம் எனக்கு தான் பேசுறீங்க ஏசப்பான் என்று அதை உறுதிப்படுத்தி எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த அதிசயத்தை நீங்கள் காண்பீங்க. ஒருவேளை டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்களா இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, இதுக்கு மேல குழந்தைக்கெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? இப்படிப்பட்ட இந்த சூழல்ல கடந்து போயிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை அதிசயமாய் ஆச்சரியமாய் உங்களுக்கு ஒரு குமாரனை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு குமாரத்தையே கொடுப்பாங்க. விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில இதுக்கு மேல இது எதுவும் பண்ண முடியாதுங்க. இது இவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, சாப்டர் க்ளோஸ். வேற வேலைக்கு தான் போனோம், இல்ல வேற வழிதான் பார்த்துட்டு போனோம், நான் திரும்பி பழையபடி ஏதாவது போறேன் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு தான் அதிசயமானவர்னு சொல்றாரு. அவர் நாமத்தை நீங்க சொல்லுங்களேன். சொல்லும் பொழுது அற்புதங்க. அதிசயமானவன் இப்ப சொல்லுங்க பாப்போம். எஸ், ஏசப்பா அதிசயமானவரோட நாமம் அதிசயம். என் வாழ்க்கையிலயும் அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க. குடும்பத்துல அதிசயம் நடக்கும் சொல்லிட்டாங்களா? எல்லாருமே நடக்காது, இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, நீங்க எல்லாம் இப்படிதான் இருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் உங்க லைஃப்ல உங்களை நோக்கி வந்திருக்குதா? இந்த நேரத்துல சொல்லுங்க பாப்போம். அதிசயம் ஏசப்பா உங்க நாமம் என் வாழ்க்கையில அதிசயம் செய்யுங்க. சரி, அதை சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்டு தேவனை நன்றியோடு துதிக்க வைப்பார் அவர். உங்கள் நிச்சயமாகவே அந்த நிச்சயத்தை இன்னைக்கு தந்திருக்கிறார். நன்றியோடு நீங்க துதிப்பீங்க. பாருங்க, அடுத்து ஆலோசனை கர்த்தர். எஸ்ங்க, ஆலோசனை இல்லாம தாங்க நமக்கு நிறைய நேரத்துல தப்பான ராங் டிசிஷன் நம்ம எடுத்துட்டு போறோம். இந்த திருமணத்தை, இந்த மகளை நம்ம கல்யாணம் மேரேஜ் பண்ணலாமான்னு மேரேஜ் விஷயத்துல நமக்கு ஒரு ஆலோசனை இருக்கும். எந்த காலேஜ் எடுக்கிறது, எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படின்ற நமக்கு டவுட், சில பேர் டவுட் இருக்கும். எனக்கு இந்த 3 கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, எந்த கம்பெனிக்கு நான் போறது, நான் எந்த இடத்துல போய் நான் வந்து செட்டில் ஆகுறது, நான் என்ன பண்றது, இதுக்கு மேல இந்த ப்ரமோஷனுக்கு என்ன பண்றது, அடுத்து நான் இந்த வீடு வாங்கலாமா, இந்த இடத்துல இந்த லேண்ட் ஒண்ணு சேலுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஆலோசனை. எல்லாத்துக்குமே ஆலோசனை தேவையில்ல. சரி, இந்த ஒரு பார்ட்னர் கூட வரேன்னு சொல்றாங்க, அவங்களோட பிசினஸ் பண்ணா அவரை ஏமாத்தாம கரெக்டா ஷேரிங் எல்லாம் தந்துருவாரா, நான் இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதுல செய்யலாமா, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே நீங்க ஒரு கவுன்சில் பண்ணுவீங்கல்ல, ஆலோசனை பண்ணுவீங்க. யார்கிட்ட பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி அதுல சக்சஸ் ஆனவங்க கிட்ட போய் கேட்பீங்க. ஆமா, நீங்க எப்படி சக்சஸ் ஆனீங்க, என்ன பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சரி, நீங்க அப்படி கேட்கறது ரொம்ப நல்லதுதான். ஆனா அவர்களிடத்துல கேட்பதற்கு முன்பாக நீங்கள் கர்த்தரிடத்துக்கு போங்க, ஏசப்பா கிட்ட போங்க. தேவ பிள்ளைகள் தானே நீங்க, ஏசப்பா கிட்ட முதலாவது போங்க. ஏசப்பா நீங்க ஆலோசனை கர்த்தரப்பா. என்ன சொல்லியிருக்காரு நமக்கு வசனத்துல? சங்கீதம் 32:8 உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே. நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவாராம். அவர் கண்ணை உங்க மேல வச்சு, மகளே இங்க பாரு, இதான் வழி, இப்படி போ இப்படி போ அப்படின்னு உங்களுக்கு டீச்சும் பண்ணுவாரு. நீங்க கரெக்டா போயிட்டு இருக்காளா என் மக, கரெக்டா போறாளா அப்படின்னு இந்த கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவாராம். அதை நீங்க கேட்டு கேட்டு நடந்து போனீங்கன்னா, எவ்வளவு அப்டக்கல்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பள்ளமான வேலிஸ்ல நடந்து போறேன், இது மரண பள்ளத்தாக்கு நின்று இருந்தாலும் சரி, தாண்டிடுவீங்க, தூக்கி அடுத்த நிமிஷம் இருந்து வந்து நிற்பீங்க நீங்க. எப்பொழுது என்றால் அவருடைய ஆலோசனை கேட்கும் பொழுது. அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, ஏசப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் ஆலோசனை கேட்டுருங்க. என்னப்பா பண்றது, ஆலோசனை கர்த்தர்லப்பா, நீங்க எனக்கு ஆலோசனை கொடுங்க. இதை நான் செய்யட்டுமா, இந்த பொண்ணை நான் மேரேஜ் பண்ணட்டுமா, இந்த வேலையை நான் எடுக்கட்டுமா, இந்த பிசினஸ் நான் செய்யட்டுமா, எல்லாவற்றையும் ஆலோசனை கேட்கும் பொழுது தேவையில்லாத நஷ்டங்கள் தவிர்க்கப்படும், தேவையில்லாத கால விரயங்கள் தவிர்க்கப்படும், தேவையில்லாத துன்பங்கள் லைஃப்ல வராது. நம்ம ராங் டிசிஷன் எடுத்து நிறைய லாஸ் ஆகி இருக்கலாம். இன்றைக்கு ரைட் டிசிஷன் எடுங்க. என்ன ரைட் டிசிஷன்? எதுனாலும் ஃபர்ஸ்ட் நான் கர்த்தராகி ஏசப்பா கிட்ட கேட்பேன், அடுத்து நெக்ஸ்ட் நான் மனுஷங்க கிட்ட அவரை நடத்துற மாதிரி நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி. அடுத்து நம்ம பார்க்கலாமா, வல்லமை உள்ள தேவன். நீ நம்ம எல்லாருக்குமே வந்து யாரு மைட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும்ல, இவங்க சொன்னா நடந்துருமா, இவங்க சொன்னா நடந்துருமா அப்படின்னு நம்ம அந்த ஒரு வல்லமைக்காக நம்ம தேடிக்கிட்டே போவோம்ல. உண்மையிலேயே 100% எத்தனை 100 சொல்லிக்கலாம், எல்லா வல்லமைக்கும் உரிய தேவன் ஒருவர் மாத்திரம். அவர் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே வல்லமை உள்ள தேவன். எந்த மனுஷனத்திலும் வல்லமை இல்ல. வல்லமை எது இல்லாத ஒன்றை உருவாக்கி தருகிற வல்லமை யாரிடத்துல இருக்கு? அவரிடத்துல மாத்திரம்தான் இருக்கு. உங்களுக்குரிய வாய்ப்பை உருவாக்கி தருவாரு, உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவாங்க. உங்களுக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொல்றீங்களா, அந்த எதிர்காலத்தை உருவாக்கி தருகிற தேவன். எனக்கு ஒரு நன்மையும் இல்லைங்க, இது வரைக்கும் நான் பெரித ஒரு நன்மையும் பார்க்கல, வர மாதிரி இருக்கு, அந்த நன்மையை பிடிச்சுக்கலாம்னு ஓடுறேன்,
போயிடுது அந்த நன்மை. என் தலைக்கு மேலதான் நன்மை இருக்கிற மாதிரி இருக்கு, நானும் தொடர்ந்து முயற்சி பண்றேன், ஆனா என்னால அடைய முடியல, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல, ஒரு தடை வந்துருது, நான் லூஸ் பண்ணிடுறேன், என் கையை விட்டு போயிடுச்சுங்க நன்மை அப்படின்னு சொல்றீங்களா? என் கையை விட்டு போயிடுச்சுங்க, வெற்றி கிட்ட வர மாதிரி இருந்துச்சு, நான் அதை இழந்துட்டேங்க அப்படின்னா இன்றைக்கு நீங்க ஒண்ணு செய்யுங்க, அவரை துதிங்க. வல்லமையுள்ள தேவனப்பா, நீங்க வல்லமையுள்ள தேவனப்பா, வல்லமையானவர் மகிமையான காரியங்கள் எனக்கு செய்தான்னு துதிங்கல்ல. அந்த வல்லமை உடையவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? மகிமையான காரியங்களை செய்வாரு. மகிமைன்னா என்ன நினைச்சே பார்க்க முடியாது, இது இவங்களுக்கு நடந்தது, அது இவ்வளவு பெரிய அதிசயமா, இவ்வளவு பெரிய காரியமா இவங்க வாழ்க்கையிலன்னு சொல்லி மற்றவர்கள் வியந்து பார்க்க கூடிய அளவுக்கு வாய் மேல கை வச்சு பார்ப்பாங்களாம். இந்த பொண்ணுக்கா, இந்த பையனுக்கா, இந்த குடும்பத்துக்கா இவ்வளவு பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட வல்லமைக்கான காரியங்களை மகத்துவங்களை செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவர் நாமத்தை சொல்லுங்களேன். இப்ப சொல்லுங்க பாப்போம். வல்லமையுள்ள கர்த்தரப்பா, உண்மை துதிக்கிறேன், என் வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்ய போறீங்க, உண்மை துதிக்கிறேன் என்று நீங்க இப்ப சொல்லுங்க பாப்போம். எஸ் சொல்லிட்டீங்களா? நல்லா சொல்லுங்க பாப்போம். உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில வல்லமையான காரியத்தை கர்த்தர் நீங்க செய்ய போறீங்க, அதுக்காக உண்மை துதிக்கிறேன். சரி, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுன்னு கேட்கிறாருல, அவரால ஒரு சின்ன விஷயம் கூட செய்ய முடியாது அப்படின்ற கிடையவே கிடையாதுங்க. சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நமக்குதான் சின்னது பெருசுன்னு மாதிரி தோணும், அவருக்கு எல்லாமே ஒரு சன பொழுது போதும், ஒரு செகண்ட், இம்மி செகண்ட் போதுங்க. தேவனா இந்த நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த என்டையர் உலகம், என்டையர் அண்ட சராசரத்தை தன்னுடைய அந்த வார்த்தையின் வல்லமையினால உருவாக்கினார். வார்த்தையில வல்லமை அங்க இருக்குங்க. சரி, இன்றைக்கு அந்த வார்த்தையை நீங்க நல்லா படிங்க. வேத வசனத்தை சாதாரண ஏதோ புக் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நல்ல வசனத்தை அறிக்கையிடுங்க, விசுவாசமா அறிக்கையிடுங்க, அது வேதத்துல தியானிங்க, அதுல இருந்து வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க, உங்க வாழ்க்கையிலையும் பெற்றுக்கொள்வீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நீங்க அந்த வல்லமைய, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும். ஒரு மாதிரி ரொம்ப டல்லா ஃபீல் பண்றீங்களா? எல்லாரும் என்ன பாக்குறாங்க, ஏசப்பா என் வாழ்க்கை இப்படி இருக்கு, சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப கேலி கிண்டல் பண்றாங்க, அப்படி ஒரு மேல ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சேரப் எழுந்துறீங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறார், நான் வல்லமையுள்ள தேவன் என்று. அவரை பிடிச்சுக்கோங்க. என்டர் சுத்தி நிக்கிறாங்கல்ல, இன்னைக்கு கேலி பரியாசம் பேசுறாங்கல்ல, அதே மனிதர்கள் மத்தியில இந்த வருஷம் முடியறதுக்குள்ளாகவே வல்லமையான மகத்துவமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்து உங்களை நன்றியோடு துதிக்க வைப்பார். சரி, அடுத்த வேர்டு என்னது? எவர் லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா. எஸ், ஒரு எவர் லாஸ்டிங் என்ன அப்படின்னா அழியாது, எப்பவுமேங்க. நம்ம கூட ஸ்கூல்ல அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன படிச்சிருப்போம், 10th வரைக்கும், அப்புறம் +1 +2, அப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் கம்பெனி, இப்படி நம்ம லைஃப் வந்து போயிட்டே இருக்கும்ல. நம்ம ஸ்கூல்ஸ்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, காலேஜ்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க, கம்பெனில ஒரு விதமான சர்க்கிள் நமக்கு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல, ஒரே ஒருத்தவங்க நம்ம தொடர்ந்து வர்றவங்க ரொம்ப ரேர் இல்ல. இது வரைக்கும் கடைசி என் ஸ்கூல் லைஃப்ல இருந்து இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரேர் இல்ல. மனிதர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. ஆனா எப்பவுமே மாறாத பிதாங்க நமக்கு அப்பா, எப்பவுமே மாற மாட்டாரு. நேற்றும் அப்படிதான் இருந்தாரு, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தாரு, இனிமேல் அப்படிதான் இருக்க போறாரு, இப்பவும் அப்படிதான் இருக்கிறார். என்னவா இருக்கிறார்? எனக்கு பிதாவாக இருக்கிறார், ஃபாதராக இருக்கிறார், அப்பாவாக இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க யோசிக்கிறீங்களா, எனக்கு யாருமே அப்பா இல்லைங்க, எங்க அப்பா இது தவறிட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருந்தீங்கன்னா ஏசப்பா தாங்க உங்களுக்கு அப்பா. அவர் தாங்க நித்திய பிதா. எப்பவுமே என்ன தேவனாலும் சரி, எதனாலும் சரி, அப்பா உங்களுக்காக இருக்கிறார். அவர் மாறாதவர், தன்னை மாற்றி கொள்ளாதவர். மனுஷங்க கூட இன்னைக்கு இந்த ஃப்ரெண்ட் நல்லா பேசலாம், அடுத்த நிமிஷமே நம்மள வந்து நமக்காக விரோதமா செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா அப்பா அப்படி அல்ல. அவரோட அன்பு மாறல, அவரோட இரக்கம் மாறல, அவரோட பொசிஷன் அவர் மாத்திக்கவே இல்லைங்க. எவர் லாஸ்டிங் ஃபாதர். நம்மளுடைய ஜீவன் போய் அவரிடத்துல சேருகிற வரைக்குமே எப்பவுமே மாற மாட்டாருங்க. அதனால அந்த மாறாத பிதாவை நீங்க பிடித்து கொள்ளுங்கள். அவரை நோக்கி, அப்பா இந்த அண்ட சராக்கிரத்தை படைச்சிங்களேப்பா, எனக்குரிய காரியத்தை செய்யறதுக்கு எம்மாத்திரன்னு சொல்லி பாருங்களேன். அந்த அப்பா மேல, நித்திய பிதா மேல ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டே சொல்லி பாருங்களேன், என் பிள்ளை என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறது அப்படின்னு இறங்கி உங்களுக்காக காரியங்களை இந்த மதத்திலே கர்த்தர் செய்வார். சரி, அடுத்து ஒரு வார்த்தை, பிரின்ஸ் ஆஃப் பீஸ்,
சமாதான பிரபு. நமக்கு என்னால எப்படி சமாதானம் கிடைக்கும்? நிறைய பணம் சம்பாதிச்சா சமாதானம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்ல நிறைய எனக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு பிடிச்ச லைஃப் அமைஞ்சிருச்சு, எனக்கு பிடிச்ச வீடு கிடைச்சிருச்சு, நான் பெரிய என்னோட வெல்த் நல்லா இருக்கேன், ஹெல்த் நல்லா இருக்கேன் அப்படின்ற சூழ்நிலை கூட அதுல உங்களுக்கு டெம்பரரி தாங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமாதானம் டெம்பரரி தான். ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க இழந்துருவீங்க. ஆனா உண்மையான சமாதானத்தை தருகிற தேவன் ஒருவர் மாத்திரமே, அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்ல. வசனம் நமக்கு சொல்றாருல்ல, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் படி நான் உங்களுக்கு கொடுக்கல, நான் கொடுக்கிற என்னோட சமாதானத்தையும் உங்களுக்கு தரேன். அவர் சமாதான பிரபுங்க. அவர்கிட்ட இருக்கிற சமாதானத்தை, அவரே சமாதான பிரபு, அதைத்தான் நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சமாதானம் நம்ம இருதயத்துல வருதுங்க. உண்மையான சமாதானம் எப்ப தெரியுமா? எனக்கு எல்லாம் நடந்துருச்சு, எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, என் லைஃப் ஸ்மூத்தா இருக்கு, அப்ப இருக்கிறது சமாதானம் இல்ல. எனக்கு சுச்சுவேஷன் சரியில்லை, பிரச்சனை தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு, ஆனாலும் இருதயத்துல ஒரு பீஸோட இருக்கிறோம் தெரியுமா? அதுதான் உண்மையான சமாதானம். எந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் பார்க்காம சரி ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா அப்படி இல்லை, அப்படி இருப்பதற்காக நம்மள அழைக்கவில்லை. எதுவுமே நடக்கலங்க, எதுவுமே எனக்கு ஏத்த மாதிரி இல்ல, எல்லாமே மாறாதான் இருக்கு அப்படின்னாலும் ஒரு இருதயத்துல ஒரு தெய்வீக சமாதானத்தோடு நீங்க இருக்கிறீங்கல்ல, அதுதான் கர்த்தராகிய சமாதான பிரபு உங்க இருதயத்துல இருப்பதற்கு அடையாளம். அவரை தக்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு குடும்பத்துல சமாதானம் இல்லையா? இழந்துட்டீங்களா? குடும்ப சமாதானம் இல்லையா? ஏசப்பா கிட்ட கேளுங்க. நீ தானப்பா சமாதான பிரபுன்னு சொன்னீங்க, உங்க சமாதானத்தை தருகிறேன்னு சொன்னீங்களேப்பா, என் குடும்பத்துல சமாதானம் இறங்கட்டும்பா, குடும்பத்தில் நபர்களுக்குள்ள இறங்கட்டும்பா, எனக்குள்ள இறங்கட்டும்பா, நாங்க கஷ்டமான பாதைகளை கடந்து போகும்போது சமாதானங்களை விட்டு நீங்காதபடிக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும் பொழுதே கர்த்தர் அந்த சமாதானத்தை உங்களை இருதயத்துல வைத்து அனுப்புவார். அவர் நாமத்துக்கு ஏற்ற மாதிரியே செய்வாருங்க. அவர் நாமத்தை ஒரு நாள் அவர் பொய் சொல்ல மாட்டார். மனுஷங்க தாங்க பொய் சொல்லி, இன்னைக்கு ஒண்ணு சொன்னேன், அது சுச்சுவேஷனுக்கு அப்ப சொன்னேன், இப்ப என்னால முடியல அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்லுவதும் இல்லை, அவர் மனமாற மனுப்புத்திறனும் அல்ல. சரி, எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன தேவைங்க எல்லாத்தையும் இன்னைக்கு தருவாருங்க. அவர் வல்லமையுள்ள பிதாவா உங்களுக்கு தருவாரு, நித்திய பிதாவா இருந்து உங்களுக்கு தருவாரு, சமாதான பிரபுவா இருந்து உங்களுக்கு தருவாரு, ஆலோசனை கர்த்தரா இருந்து உங்களுக்கு தருவாரு, அதிசயமான காரியங்களை நீங்க நினைச்சே பார்க்காத அற்புதங்களை அதிசயத்தையும் அவர் தருவாரு. சரி, இதை நம்புறீங்கல்ல, விசுவாசிக்கிறீங்கல்ல, இதுல எது உங்களுக்கு குறைவுபட்டிருக்கோ அது நீங்க கேளுங்க. அப்பா உங்க நாமன் இப்படி சொன்னீங்களேப்பா, அப்பா இந்த மாதத்தை நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோமேப்பா, கர்த்தராக இயேசு எங்க இருதயத்துல பிறந்திருக்கிறீங்களேப்பா, எங்க வாழ்க்கையில அந்த அற்புதத்தை தாங்க, அந்த அதிசயத்தை தாங்க, எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க, எங்களுக்கு வல்லமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவோன்னு சொல்லி பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமா நீங்க அந்த நாமத்தை சொல்லும் பொழுது இந்த வேலையிலே அப்படிப்பட்ட அற்புதங்கள் இறங்கி கொண்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அது அப்படியே உங்கள் கண்கள் காணும் என்று நிச்சயமாகவே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். சரி, நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா கர்த்தர் அப்பா, அப்பா உங்களோட நாமத்துக்கு ஏற்ற வண்ணமாய் ஆண்டவரே, நீர் அதிசயமானவரப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையிலப்பா அதிசயங்களை பார்க்கட்டும்பா, அதிசயங்கள் செய்யட்டும் அப்பா, அதிசயமான காரியங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில நடக்கட்டும் அப்பா. அவங்க நினைத்தே பார்க்காத நேரத்துல, நினைத்தே பார்க்காத அளவுக்கு ஆண்டவரே அவங்க வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், தனி வாழ்க்கையிலும், வேலையிலையும், படிப்பிலும், இயேசப்பா திருமண காரியத்திலும், வேலை ப்ரமோஷன் காரியத்திலையும் அப்பா, லேண்ட் எந்த விஷயங்கள் அப்பா, என்ன உலக தேவைகள் இருக்கிறதோ, என்ன ஆவிக்குற தேவைகள் இருக்கிறதோ அப்பா, அத்தனை தேவைகளும் ஆண்டவரை அதிசயமாய் ஆச்சரியமானது அப்பா நிறைவேற்றி தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அப்பா நீர் ஆலோசனை கர்த்தரப்பா, எனக்கு ஆலோசனை தேவைங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தப்பா எனக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்துடுறாங்க, தேவையில்லாத நபர்கள் இடத்துல நான் அந்த ஆலோசனை கேட்டு இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, இவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்கு, இவ்வளோ எனக்கு துக்கம், இவ்வளோ எனக்கு பாடு அப்படின்னு இன்னைக்கு கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் ஆலோசனை கர்த்தரா இருந்து படி இதுவே, இதுல நடவுங்கள், இத பேசுங்க, இத பண்ணுங்க அப்பா. நீங்க திட்டம் தெளிவுமாய் ஆலோசனை கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது வல்லமை உள்ள தேவன் அப்பா, வல்லமையானவர் அப்பா, வல்லமை உடையவர், மகிமையான காரியங்கள் எனக்கு செய்தார் என்று சொன்னது போலப்பா, ஒவ்வொருட வாழ்க்கையிலும் அப்பா
மகிமையான காரியங்களை பார்க்கட்டும் அப்பா, ருசிக்கட்டும் அப்பா, பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரை. அது நிமித்தம் அப்பா சந்தோஷம் சமாதானத்தோட ஆண்டவரை உங்க துதிக்க கிருபை தாங்க. சுற்றி இருக்கிற கண்களுக்கு மத்தியில உங்க தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆண்டவரை மகிமையான ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி நீ செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தரீர் சமாதான பிரபு ஆண்டவரை, சமாதானம் ஏசப்பா. என்ன இந்த குடும்பத்துல அப்பா சமாதானம் இல்லாம ஏசப்பா, எதை இழந்து சமாதானம் இல்லையோப்பா, நீங்க ஆண்டவரை சமாதானத்தை கொடுத்து பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. உங்களிடத்துல எல்லாவற்றையும் சொல்லும் பொழுதப்பா சமாதானத்தை நான் சமாதானத்தோட காத்துக்கொள்ளுவேன்னு சொன்னீங்களேப்பா, உங்ககிட்ட சொல்ல கிருபை தாங்க. இந்த சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த வேலையில இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா நித்திய பிதாவா இருக்கிறீரப்பா, எனக்கு எல்லாம் நீங்க தான் ஏசப்பா, எவர் லாஸ்டிங் ஃபாதர் ஆண்டவரை. அப்பா நீர் அப்படி எங்களுக்கு வாழ்க்கையிலப்பா இதை பார்க்கிற ஒவ்வொருட வாழ்க்கையில ஆண்டவரை நித்திய பிதாவா இருந்த ஏசப்பா, சகலவற்றையும் அப்பா சகல நேரத்திலும் ஆண்டவரை சகல காரியத்திலும் ஏசப்பா நீர் இருந்து கூட இருந்து நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. கூட இருக்கிறீரப்பா, இனிமேலும் இருப்பீரப்பா. சகலவற்றையும் பொறுப்பெடுத்து ஆண்டவரை பொறுப்பெடுத்து நேர்த்தியாய் அழகா ஏசப்பா நீர் செய்து கொடுக்க போகிறீர். அப்படிப்பட்ட அந்த நன்மைக்கு நன்றி செலுத்துகிறோம், அந்த அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல செய்தியின் மாதத்துல ஏசப்பா, இந்த கிறிஸ்துமஸ் மந்த்ல கர்த்தர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் ஆண்டவரை பிள்ளைகள் எதிர்பார்த்துக்கிற காரியத்தில் ஆண்டவரை இந்த வேலையில இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புதங்கள் இறங்கட்டும், அதிசயங்கள் இறங்கட்டும், வாய்ப்புகள் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏசப்பா. அப்படிப்பட்ட நன்மைகள் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பிள்ளைகள் சாட்சியா நின்று ஆண்டவரை கடைசி மாதத்தில் நாட்கள் ஆண்டவரை ஏசப்பா எனக்கு இந்த மாசத்துல இவ்வளவு பேர் அற்புதம் செஞ்சார் ஆண்டவரை. உண்மை துதிக்க கிருபை தாங்க, நடத்துங்க, பொறுப்படுத்திக்கோங்க, காத்துக்கோங்க, வழி நடத்துங்க. இது எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். God bless you.